பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எவ்வளவு அருமையா சங்கீதக்காரன் பாடி துதிக்கிறார். தொடர்ந்து துதிப்பதற்குனே நம்மளை சிருஷ்டித்த தேவன், அவரை துதிக்கணும். நீங்கள் பாட்டுக்கு வாங்கின பொருளையும் கட்டின வீடையும் வாங்குகிற சம்பளத்தையும் குறித்து அப்படி இப்படின்னு சொல்லி ப்ரைஸ் பண்ணாதீங்க, துதிக்காதீங்க. துதி அவருக்கே. கோடி கோடி நன்றி பாடுவேன், துதிகள் சொல்லி நான் பாடுவேன் என்று சொல்லி பாடி தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? வாங்க சேர்ந்து பாடுவோம். கோடி கோடி நன்றி பாடுவே, துதிகள் சொல்லி நான் பாடுவே. கோடி கோடி நன்றி பாடுவே, துதிகள் சொல்லி நான் பாடுவே. எப்படி பாடுவே, என்ன சொல்லி பாடுவே? எனக்குள்ளே வாழும் என் இயேசுவை, எல்லா நன்மைகள் எனக்காய் செய்திட்டார், என்றென்றும் நான் பாடுவே. நினைவுகள் அறிந்த நித்திய தேவன் நிம்மதி தந்தார் என் வாழ்வில். உணர்வுகள் புரிந்த உயிருள்ள தேவன் உதவிகள் செய்தார் உடனிருந்து. நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்த அதிசய தேவன், அதிகமாய் செய்த அதிசய தேவன். கோடி கோடி நன்றி பாடுவே, துதிகள் சொல்லி நான் பாடுவே. கோடி கோடி நன்றி பாடுவே, துதிகள் சொல்லி நான் பாடுவே. கண்ணீரை கண்டு கருணையின் தேவன் களிகூர்ந்து மகிழ்ந்திட கிருபை செய்தார். கதறலை கேட்ட சர்வவல்ல தேவன் ஜெபத்தை கேட்டு பதில் தந்தார். தேவனை போல என் இயேசுவை போல, தேவனை போல என் இயேசுவை போல வானிலும் பூவிலும் யாருமே இல்லை, வானிலும் பூவிலும் யாருமே இல்லை. கோடி கோடி நன்றி பாடுவே, துதிகள் சொல்லி நான் பாடுவே. கோடி கோடி நன்றி பாடுவே, துதிகள் சொல்லி நான் பாடுவே. தகப்பனை போல தாங்கிய தேவன், தாயை போல தேற்றி வந்தார். தமையனை போல தலைவனை போல நல்வழி காட்டி நடத்தி வந்தார். நண்பனை போல வைத்தியன் போல, நண்பனை போல வைத்தியன் போல எல்லாமும் ஆனார் என் இயேசு தேவன், எல்லாமும் ஆனார் என் இயேசு தேவன். கோடி கோடி நன்றி பாடுவே, துதிகள் சொல்லி நான் பாடுவே. கோடி கோடி நன்றி பாடுவே, துதிகள் சொல்லி நான் பாடுவே. எப்படி பாடுவே, என்ன சொல்லி பாடுவே? எனக்குள்ளே வாழும் என் இயேசு
என்றென்றும் நான் பாடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் மனுஷனல்ல தேவன், மனதுருக்கமுள்ள தேவன். எஸ், நீர் மனுஷனல்ல தேவன், மனதுருக்கமுள்ள தேவன். காயப்பட்ட தோளின் சுமையை முறிக்கும் தேவன், காயப்பட்ட தோளின் சுமையை முறிக்கும் தேவன். நீர் மனுஷனல்ல தேவன், மனதுருக்கமுள்ள தேவன். எஸ், அவர் மனதுருக்கமுடையவர், மனுஷன் அல்ல. மனிதனை போல் கடிந்து கொள்ளுகிறவர் அல்ல, மனிதனை போல விரோதமாய் மாறுகிறவன் அல்ல. மனதுருக்கமுடைய தேவன். இந்த நாளிலிருந்து அவரை துதிக்கிற உங்கள் மேல் இறங்குவார், குடும்பத்துக்கு இறங்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது அந்த வல்லமை இறங்குவதா, தேவ பிரசன்னம் துதிக்கிற வீடுகளில் இறங்குவதா, இருள் வெளிச்சமாய் மாறட்டும். விரோதமான காரியங்கள் ஆண்டவரே, தீமைகள் நன்மையாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏசாயா 61 அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். நீங்கள் அடைந்த வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும். எத்தனை மேன்மையான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிறார், பேசுகிறார் பாருங்கள். சில நேரங்களில் வெட்கம் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எல்லாரையும் வந்து மூடிவிடுகிறது. ஏதாவது ஒரு காரியத்தில் நாம் பாதிக்கப்படுகிறோம். வேலையை இழந்து விட்டால், அல்லது சரீரத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துவிட்டால், திருமணம் தாமதமாகி இருந்தால், ஒருவேளை குழந்தை இல்லை என்பதினாலோ, ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு நிந்தை, ஒரு அவமானம், ஒரு வெட்கம் நம்மை மூடுகிறது. இப்படிப்பட்ட காரியங்களில் கடந்து போகிற நம்மை பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இதுவரை அடைந்த வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாக, ஒரு மடங்கு அல்ல, இரண்டத்தனையான பலன் உங்கள் வாழ்க்கையில் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் போது யோபுவை குறித்து நாம் சொல்ல முடியும். அவருடைய வாழ்க்கையில் வெட்கம் அனுபவித்த ஒரு மனிதன். சகலத்தையும் அவன் இழந்து போய்விட்டான். ஒரே நாளில் பிள்ளைகளை பறிகொடுத்தான், ஆடு மாடுகள் சொத்துக்களை பறிகொடுத்தான், அவன் நண்பர்களால் பரிகசிக்கப்பட்டான், மனைவியே தூஷித்தாள். இவ்வளவு பாடுகள் நடுவிலும் சரீரத்திலும் வேதனையோடு கூட அவன் அனுபவித்து வேதனையோடு வெட்கத்தோடு இருந்தபோது அவன் சொல்லுகிறான், என்னிலும் இளவயது உள்ளவர்கள் என்னை பரியாசம் பண்ணினார்கள் என்று அவன் சொல்லுகிறான். அவனுடைய வாழ்க்கையில் வெட்கம் அவனை மூடினது. எல்லாவற்றையும் பறிகொடுத்து விட்டு ஒன்றுமில்லாதவனாக ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு தன் சரீரத்தை தானே சுரண்டி கொண்டு ஒரு பைத்தியக்காரனை போல அவன் உட்கார்ந்திருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட வெட்கம் அனுபவித்த ஒரு மனிதனை ஆண்டவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆசீர்வதித்தாராம். அவன் யோபு இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் இரட்டத்தனையாக கொடுத்தார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் இதே விதமான வெட்கத்தின் பாதையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நீ அடைந்த வெட்கத்திற்கு பதிலாக
இரண்டத்தனையான பலன் வரும். இரட்டிப்பான சுதந்திரத்தை நீ பெற்றுக்கொள்வாய். உன் வாழ்க்கையில் நித்திய மகிழ்ச்சி உண்டாகும் என்றுதான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். எந்த காரியத்தில் வெட்கப்பட்டு விட்டீர்கள், சோர்ந்து போய்விடாதீர்கள். நம்முடைய வெட்கத்தை மாற்றுகிற ஆண்டவர், இரண்டத்தனையான பலனை கொடுக்கிற ஆண்டவர், இன்றைக்கும் அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அவர் உங்கள் வெட்கத்தை மாற்றுவார், உங்களை துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். நீங்கள் அடைந்த வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, உமது பிள்ளைகள் நாங்கள் எந்தெந்த காரியத்தில் வெட்கம் அனுபவித்தோமோ அத்தனை காரியத்திலும் இரண்டத்தனையாக பலனை கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு நீர் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறீர். உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த காரியத்தை அப்படியே நீர் செய்து முடிக்கப் போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. எந்தெந்த விஷயத்தில் உமது ஜனங்கள் வெட்கப்பட்டு விட்டார்களோ, அவமானத்தின் பாதையில் போய்விட்டார்களோ, துக்கத்தை அனுபவித்து விட்டார்களோ, அத்தனை காரியத்திலும் 2 மடங்கு பலனை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நீர் கொடுத்து மன மகிழ்ச்சியினால் அவர்களை நிரப்போம். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறீரே, அந்த மகிழ்ச்சியை அவர்களுக்கு நீர் தந்தருளி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாமே. மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.